கருப்பசாமி மறுபடியும் கள்ளிப்பட்டி வச்சுப்பா. கள்ளிப்பட்டி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்தல கருப்பசாமி உண்ணமும் தொந்தரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. உண்ணமும் தொந்தரவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் கருப்பசாமி இதுக்கு ஒரு நல்ல தக்க தண்டனையை கொடுத்து நம்ம எதிர்பார்த்தது போல் உனக்கு நல்லபடியாக திருத்தி கூட்டிகிட்டு வந்து சேர்த்தி தேவையில்லாத சாவகாசங்களெல்லாம் கட் பண்ணி விட்டால் போதுமா. போய் காலைல வந்துடுவான். கணவர் தேவையில்லாத ஒரு பழக்க வழக்கத்தை இந்த கார்த்திகை முடிஞ்சு மார்கழி 10ஆம் தேதி வரைக்கும் வரும். அதுக்குள்ளே நான் ஒரு சில பிரச்சனையெல்லாம் கருப்பசாமி இழுத்து விட்டு அங்கே சண்டையை சரி பண்ணி நம்ம புருஷன் பொண்டாட்டிதே நம்ம சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவனாக வந்து கூப்பிட்டு நல்ல முறையாக வாழ்ந்தா போதுமில்ல. கிட்டவா நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுற மாதிரி. அதனால் வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஊர் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எல்லோரும் மறுபடியும் காலில் விழுப்பா. திருப்பூர் போய் சேடர் வளையமா. சேடர் வளையம் யார் போய் மறுபடியும் காலில் விழுட்டுவான். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி ஆமாப்பா அப்படின்றியா. சரி கொண்டாமாவில் பூட்டி கொண்டு வா. என்ன நினச்சி பூட்டணும் அதை மட்டும் நினச்சி போட்டு. என்னாச்சு. சரி இன்னும் அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு தான். இப்போ புது பூட்டு தானே. இப்போ பூட்ட மாட்டேதா. பூட்டிடுச்சு. ஒரு 3 சுற்று சுற்றிட்டு ஓடும். இன்னும் பிரச்சனை பண்ணுவானுங்கிறதுனால தான் புது பூட்டை சிக்கல் பண்ணுது. அதனால் கருப்பசாமி பிரச்சனை இல்லாமல் முடித்து கொடுத்து நீ சொல்கிறத சரின்னு கேட்டால் போதும்ல. அதே போல் நான் உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். நீ வா. அதனால் கருப்பசாமி நீ கேட்டது போலயே சாவி ஒரு பக்கம் பூட்டு ஒரு பக்கம் படியில் வை. அதனால் கருப்பசாமி நம்ம கேட்டது போலயே இப்போ நம்ம சொன்னதை மட்டும் சரின்னு கேட்டு நம்ம வாங்கினதை திருப்பி கொடுத்துடலாம். அதனால் தேவையில்லாமல் எச்சு கேட்குற அளவுக்கு நம்ம கொடுக்குற அளவுக்கு நமக்கு வசதி வாய்ப்பும் இல்லை. தேவையில்லாமல் நம்ம கொடுக்க வேண்டியதும் இல்லை. அதனால் நம்ம பக்கம் நியாயம் இருக்குதான்னு போய் பார்த்துட்டு வந்தேன். நம்ம பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதுனால உனக்கு அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன்னு மிரட்டுறானா. அப்படி தானே. அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் நீ எந்த மிரட்டலும் இல்லாமல் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். ஒரு 18 நாள் மட்டும் அப்படி இருக்கணும். தேவையில்லாமல் என்ன பேசினாலும் நீ எதுவுமே கண்டுக்க வேணாம். அதுக்கு மேலே ஆப்பாயிடுவேன். சரியா. 18 நாள் இன்னையிலேருந்து ஆப்பாயிடுவேன். நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இதை வாங்க யாரும் கைப்படாமல் வச்சுக்க. மேலே வீடு கட்டணும். அதுக்குண்டான வாய்ப்பு கருப்பசாமி தை 3ஆம் தேதிக்கு மேலே அதுக்குண்டான ஏற்பாடும் பண்ணி கொடுத்துறேன். சரியா. கிட்டவா. வர்ற ஞாயிற்றுக்கிழமை இல்லை அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் அதுக்குள்ளே எந்த சிக்கலெல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். பெருசாக வரமாட்டேன். ஒரு பேச்சுவார்த்தை வரும். அதுக்கிட்டே இப்படி இருக்க சொல்லியிருக்கேன். அதுக்குள்ளே ஆப்பாயிடுவேன். நான் அமைச்சு கொடுத்துறேன். கருப்பசாமி மறுபடியும் தண்டுக்காரம்பாளையம் வச்சுப்பா. தண்டுக்காரம்பாளையம். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி நமக்கு இப்போது இடத்துக்கு உத்தரவு சொல்லியாச்சு. அதனால் இப்போ வாரிசுக்கு ஏற்பாடு பண்ணணும். அப்படி தானே. அதனால் தை மாசி பங்குனி மாதம் இதுக்கு ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதனால் பங்குனி மாதம் வரைக்கும் இதுக்குன்னு கனி வந்து வாங்கிட்டு போய் நீ சாப்பிட்றணும். சரியா. பங்குனிக்கு மேலே கருப்பசாமி உருவாக்குறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி அதுக்கப்புறம் நீ நினச்சதோட நான் உனக்கு உருவாக்குனதுக்கப்புறம் நான் கேட்டதை நீ எனக்கு செஞ்சிடணும். போய் காலைல வந்துட்டோம். இதை மட்டும் முந்தாண்டில் பிடி. 2 பேரும் சேர்ந்த பிடி. இதை கொண்டுட்டு போய் வெயிட் பண்ணி கேட்டுப்போம். இதை சரி பகுதி சாப்பிட்றணும். கனியை நான் கொடுத்ததை நீ கேட்டதோடு உனக்கு கடன் இல்லாமல் அந்த இடத்தையும் விற்று நல்லபடியாக அதிலேருந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்து உன் தகப்பனை அந்த இடத்த பிரச்சனை முடிய வரைக்கும் வச்சுருப்பேன். அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவனையும் சரி பண்ணி கொடுத்து ஓரளவுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து நல்லபடியாக வாழ்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ள பகுதி பிரச்சனை தீர்த்துறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதையும் கருப்பசாமி நான் தீர்த்து கொடுத்துறேன். கூடயே வரம்போ. எப்படிப்பா. அப்படியா. கூடயே வரம்போ.
கருப்பசாமி மறுபடியும் தாராபுரம் வச்சுப்பா, தாராபுரம் எல்லாம் மறுபடியும் போய் காலில் விழுப்பா. என்னோட கணவருக்கு வந்து உடல்நலம் சரியில்லை, என் கணவருக்கு உடல்நலம் வந்து கொஞ்சம் சரியில்லையா, அப்படியா? அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி, உனக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு போகாமல் நான் கனியிலேயே உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? அதனால் கருப்பசாமி நாளையிலேருந்தே ஓரளவுக்கு மாறிவிடாமானே. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு எனக்கு கொண்டாந்து சக்கரை பொங்கல் வைக்கணும். எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. 3 மாதத்துக்குள்ளே வந்த வழியே திரும்பி போயிடும். நான் சொல்கிறது நாளையிலேருந்தே மாற்றவன்னு சொல்லிட்டேன், சரியா? உனக்கு முழுசாக குணமாகணும்ல, அதுக்கு தான் சொன்னேன். நீ எந்த மாத்திரையும் சாப்பிடாம 3 மாதத்தில் வந்த தடமே தெரியாதுன்னு நான் சொன்னது முழுசாக கேட்கணும்ல. கிட்டவா, நீ ஞாயிற்றுக்கிழமை பொங்க வைக்கும்போது இப்போ பரவாயில்ல அப்படிங்கண்ணா, நாளையிலேருந்தே உனக்கு மாற்றம் வந்துடும். சரிப்பா, இதை குடி, நீ இதை குடி சொல்கிற. சரிப்பா, 3 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்றணும், பகுதியை தேய்ச்சி குளிச்சிடணும், சரியா? இதை 3 தீர்றதுக்குள்ளேயே உனக்கு கால்வாசி தீர்ந்துடும். அந்த ஒல்ட்டலாக இருந்தாலும் சரி, வயிற்று பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் கர்ப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்டேன், சரியா? அதனால் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு பொங்கல், எனக்கு மாலை சுருட்டு வாங்கிட்டு வந்துடணும், பாட்டில் வாங்கிட்டு வந்துடணும். இந்தா இதை கொண்டு நிலவாசப்படியில் தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட வந்து என் குடும்பத்துக்கு அத்தனை பேத்துக்கு நான் சரி பண்ணி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு நிலவாசப்படியில் கட்டிடு. இன்றைக்கே நான் கூட வரப்போ, நாளைக்கு வெடியும் பொழுதே ஒரு மாதிரி ரெடி ஆகிடும், தகரியமாக போ. கருப்பசாமி மறுபடியும் குருமந்தூர் வச்சுப்பா. குருமந்தூர் நம்ம எலக்ட்ரிஷியன் தொழில் பண்ணுறோம், அது வேலை கொஞ்சம் குறைவாடாக இருக்குது, இருக்கா இல்லையா? அதனால் ஆளுகளும் சரியான வடிக்கு வந்து அமைய மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு ஆளுகளையும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து தொழிலும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். அதனால் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலையே நான் உனக்கு நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு தொழில் எந்த இடைஞ்சல் இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நாளையிலேருந்து தொழில் வச்சாயிரும், வருமானமும் வச்சாயிரும், ஆளுகளும் பஞ்சாயத்து வராது. அதே போல் கருப்பசாமியை பொண்ணுக்கு மட்டும் ஒரு தீர்வு சொல்லணும். அதனால் அமாவாசை வரைக்கும் வழக்காடி போய் பார்த்துட்டு வந்துடு. உனக்கு அமாவாசைக்கு பொண்ணுக்கு தீர்ப்பு சொல்லிடுறேன், சரியா? அதனால் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்னை வந்து பார்த்துட்டு எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் வீரபாண்டி வச்சுப்பா. வீரபாண்டி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மோனே. சரிப்பா, அதனால் நமக்கு நியாயம் கிடைக்கணுமா? அதானே, நீ கொடுக்க வேண்டியது இல்லையே, அப்படித்தானே? இப்போ நீ கொடுக்குறன்னு ஒத்துருக்கிறியா இல்லையா? அவ்வளோதான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், கொடுக்க வேணான்றேன். அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், சரியா? அதனால் உன்னி பேசுகிறதுக்கெல்லாம் அதை நான் பார்த்துக்கிறேன். நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. பேசினவனுக்கு நியாயம் எங்கிட்ட இருக்கா அவங்ககிட்ட இருக்கா நீயே பார்த்துக்கப்பா. எங்கே நியாயம் இருக்கோ அங்கே தண்டனை கொடுன்னு போட்டுரு. நான் கருப்பசாமி நான் மாற்றி அமைச்சு கொடுத்து உனக்கு அந்த பிரச்சனை வர்றதுக்கெல்லாம் அமைச்சா போதுமில்ல, கிட்டவா. அதனால் இப்போ சொந்த வீட்டுக்கு போயிட்டான், அதனால் எந்த பிரச்சனையும் வராது மகளே, தைரியமாக இரு. அதே போல் கருப்பசாமி உனக்கு மீண்டும் இன்னொரு வாய்ப்பு கொடுத்து கடன்லேருந்து மீட்டு எல்லாரும் போல் மறுபடியும் அதே ஏரியாவில் நல்லபடியாக வாழ முடியும். வாழ வச்சு கருப்பம் கொடுத்துறேன். இந்த நான் கருப்பம் கூடவே இருக்கேன். 1000 பேர் பேசினாலும் சரி, உன்னை பேசலை என்ன பேசியிருக்கான்னு நினச்சிக்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன், சரியா? நான் கருப்பம் கூடவே வரம்போ இப்போத்தே போகிற இடத்துல போய் உட்காந்துருக்கோம், அப்படி தானே? அடுத்த வாரம் என்னை வந்து பார்த்துட்டு போ. அதுக்குண்டான முயற்சியும் கருப்பசாமி ரூபாய் கொடுத்துருப்போம். கருப்பசாமி மறுபடியும் கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் மறுபடியும் காலில் விழுந்துட்டு வாப்பா. இதில் எப்படியாவது சேர்த்தி வாழ வச்சிடணுமா? யார் வந்தது? மருமகளை சேர்த்தி வாழ வைக்கணும்னு வந்து கேட்டது யார்? அப்படியேடாமானே, போய் காலில் வந்துட்டு வா. யார் இது செல்ஃபோன் அடித்தாலும் இன்றைக்கி குறி இல்லை. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி தூதாள் மார்கழி கடைசிக்குள்ளே தூதாள் வருமானமான, சரியா? அதனால் சேர்த்தி வச்சிடலாம். அதனால் பிரித்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. அதனால் மார்கழி கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு தூதாள் வரும். அந்த தூதாள் மூலியமாக கருப்பசாமி உனக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி சேர்த்தி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா போதும்ல, கிட்டவா. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டு இப்போ நீ இருக்கிற வீட்டில்
நாளாக அறுத்து போட்டுரு. அறுத்து போட்டுட்டு எனக்கு தெரியாது கருப்பசாமி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அறுத்து போட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நீ ஞாயிற்றுக்கிழமை இதுக்கு ஒரு நிரந்தர முடிவு பண்ணி கொடுத்துறேன். கூடவே வரம்போ இந்தா உடல்நலம் சரியில்லையா? ஒரு ஆளுக்கு கை வலிக்குதான், ஒரு ஆளுக்கு கால் வலிக்குதான். யாருக்கு? அப்புறம் கை வலி. அப்போதான் கேட்காம போகிற. அதை நான் போய் பார்த்துட்டு வந்தேன். இந்த ஆளுக்கு ஒன்று பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி பெருந்துரை வச்சுப்பா. பெருந்துரை நீயா நானான்னு பார்த்துக்கோம்ப்பா. ஒரு கை நீயா நானான்னு பார்த்துக்கலாம். அப்படியே இல்லையா? போய் காலைல விட்டோம். அதனால் குடும்பத்தில் சிக்கல் புதுசாக வருது. நீயா நானான்னு பார்த்துக்கலாமுங்கிற அளவுக்கு வந்துடுது. அதனால் கருப்பசாமி உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். மொதல் இருந்ததுக்கு கொஞ்சமாக திருத்தி விட்டுருக்கேன். அப்படியே இல்லையா? சுத்தமாக இல்லாமல் இருந்தவனை ஓரளவுக்கு திருத்திருக்கேன். முழுசாக உனக்கு திருத்தறதுக்கு இன்னும் ஒரு 3 மாதம் ஆயிடும். அதனால் நீ மட்டும் கொஞ்சம் அப்படி இரு. நீ கேட்டதோட சம்பாரித்து 4 காசு நம்ம கையில் கொடுக்குற மாதிரி கருப்பை மாற்றி அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் நிம்மதி உனக்கு வள வச்சா போதுமில்ல. போய் காலைல விட்டுவான். சரி. அதனால் கருப்பசாமி உனக்கு ஓரளவுக்கு மாற்றியாச்சு. இன்னும் கொஞ்சம் மாற்றிடுறேன். இந்த ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு என் பேரை சொல்லி. 4 நாள் கருப்பை மாற்றி அமைச்சு 3 மாதத்தில் முழுசாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து எல்லாரும் போல உனக்கு நான் வாழ வச்சு கொடுத்தேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாருப்பா. கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் என்னுடைய குழந்தைக்கு வந்து உடல்நல கொஞ்சம் சரியானபடிக்கு இல்லை. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். நீ போய் வெளியில் உட்கார். நீ உட்கார். அதனால் கருப்பசாமி உன்னோட கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் உனக்கு நான் சரி பண்ணிடலாம். மகளை கூட்டிகிட்டு வரணும். எப்போ கூப்பிட்டு வருவேன்? இது நம்ம லேட் ஆனால் சரியா? நீ வந்தது இன்றைக்கி தான் வந்திருக்க, அப்படி தானே? அதனால் நீ வர ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு வா. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி படிப்படியாக மாற்றி உனக்கு உருவாக்கி கொடுத்து முதல் நல்லபடியாக பேச வச்சு அதே மாதிரி உடல்நலை தொந்தரவு எல்லாம் படிப்படியாக சரி பண்ணி அடுத்த 2.25 வருஷத்துக்குள்ளே 90% எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். சரியா? சொல்கிற டைம் தவறாமல் என்ன வந்து பார்த்துட்டு போவில்லை. இந்தா இதை கொண்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்றதுக்குள்ளே கொஞ்சம் கொடுத்துடணும். ஒன்று தேய்ச்சி குளிக்க வச்சிடணும். நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி படிப்படியாக உனக்கு சரி பண்ணி கொடுத்து குடும்பத்துலேயும் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக நாளையிலேருந்து பொருளாதார நெருக்கடி இல்லாமல் எங்கேயும் கெட்ட வேறு இல்லாமல் கருப்பசாமியை கூட்டிகிட்டு வந்து போதுமா? அதே போல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடியும் சேவூர் வச்சுப்பா. சேவூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி நல்ல முறையாக எனக்கு திருமணத்துக்கு சம்மதிக்க வச்சு உடல்நிலையிலையும் யாருக்கும் எந்த குறைபாடு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்து நிம்மதியாக வாழ வச்சிடணும். அதனால் கருப்பசாமி நான் உனக்கு வாழ வச்சிடறேன். தை பொங்கல் வரட்டும். அதுக்குள்ளே நான் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு உடல்நிலையை முழுசாக எல்லாம் சரி பண்ணி அதே மாதிரி சம்மதமும் உனக்கு கொடுக்குற மாதிரி கருப்பை உருவாக்கினா போதுமா? இந்த ஒன்றை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு குழப்பத்தோடு இருக்குல்ல, ஒன்றை கொண்டுட்டு போய் மகனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. நீ கேட்டது வழியாக படிப்படியாக எல்லாம் சரி பண்ணி கொடுத்து சம்மதிக்க வச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஒரு பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி சரிப்பா. எப்படியாவது மிரட்டி கூட்டிகிட்டு வந்து தான் சேர்த்தன மாட்டேங்குது. அப்படியாடா மகனை? அதனால் எங்கே போனாலும் ஃபாலோ பண்ணுறக்கு ஒரு ஆள் பின்னாடியே வந்துடுது. அதனால் யார் என்ன சொல் பேச்சு கொடுக்க வச்சாலும் சரி. அதனால் உங்களுக்கு சேர்த்தி வச்சு நல்லபடியாக வாழ வச்சா போதும் இல்லை. போய் கால்னு வந்துட்டோம். சரிப்பா. ஒரு 8 நாளில் ஒரு பிரச்சனை கொடுக்குறேன்டா மகனே. 8 நாளில் ஒரு பிரச்சனையை கொடுப்பேன். அதனால் 8 நாள் கழிச்சு என்னை வந்து பார்க்கணும். அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ அதுக்குள்ளே ஒரு பிரச்சனை உருவாக்கி அதுக்குள்ளே 2 டைம் பிரச்சனையை உருவாக்கி மிரட்டி கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறேன். அப்படி அமைச்சா போதும் இல்லை. நான் கொண்டாந்து சேர்த்திடவா? அதை தெரிஞ்சால் இன்னும் நீ நிம்மதி இல்லாமல் தான் போவையே. அதனால் நீ எதிர்பார்த்தது தான். நீ என்ன எதிர்பார்த்த? எங்கேயோ ஒரு பக்கம் போய் சொல்லு. நீ பேசாமல் கம்மன் இருக்கணுமா? இப்போ கம்மன் அவ இருக்க மாட்டீங்களா, நீ இருக்க மாட்டீங்களா? அதோட வீட்டு விட்டு வெளியில் போனது அவளா நீயா? அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். தப்பு பண்ணுறது அங்கே உன்னை அடக்கணும்ன்ட்டு போயிட்டு இருக்க ஒரு பக்கம். அதனால் எங்கே இருந்தாலும் கருப்பசாமி நியாயம் எங்கேயும் அங்கே ஜெயிக்கும்ல. நான் கருப்பசாமி நியாயம் எங்கே இருக்கேன் அங்கே இருப்பேன். அதனால் சண்டை சச்சரவு இல்லாமல் 2 பேர்த்தையும் ஒன்று சேர்த்து வச்சா போதும் இல்லை. மிரட்டி நான் கூட்டிகிட்டு வந்து சேர்த்திடுறோம். அடுத்த வாரம் என்ன வந்து பாரு.
8 நாள் பிரச்சனை வருவிடாமானே, நீ மட்டும் எதுவும் பேசாம இரு. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி தகப்பனும் பிள்ளையும் பார்த்ததா மொத்தம் வெளியில் உட்காருப்பான். உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டா மகனே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி ஓடி போய் சுற்றி பார்த்தேன். பார்த்ததில் வந்து கொஞ்சம் சொன்னபடி கேட்குற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேங்குது. அதனால் என் ஜவுக்கு தான் பேச மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதனால் நியாயம் எங்கே இருக்கு அங்கே நான் பார்த்துறேன். அதனால் நீ என்ன மகளே சொல்ல வர? பதில் பேசு. நான் எதாக இருந்தாலும் நான் கொடுக்குறது தான் அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு முடிவோடு இருக்கேன். அப்படி தானே? அப்படியே இல்லையா? ஆமான்னு சொல்லு, ரெண்டு இல்லைன்னு சொல்லு. நான் சொன்ன பிறகு நீ கேட்டுருவேன். அப்படி தானே? அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரி, போய் காலையில் வந்துட்டு வைப்பான். படிப்பு அப்படின்னு போய் பார்த்தா படிப்பு முடிஞ்சிச்சு. அதனால் அதுக்கு நீ அனுப்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் இப்போதைக்கு தற்காலிகத்துக்கு நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் மாறி இருந்தால் ஒரு மனமாற்றம் வருமா பார்ப்போம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுதானே? அதனால் தாராளமாக நீ மாற்றிடு. நீ கேட்டதோட நீ ஊருக்கு அனுப்பி விட்டுட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு 54 எலுமிச்சம்பழத்தில் ஒரு மாலை, இன்னொரு மாலை, 2 மாலை வாங்கிட்டு என்னை வந்து பார். நீ கேட்டதோட 3 மாதத்துக்குள்ளே நானும் பார்ப்பேன். அம்மாவாசை வரைக்கும் ஒரு வாய்ப்பு. அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே உனக்கு உன் பிள்ளை நீ சொன்னால் சரிப்பா, எனக்கு அப்போ நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி வந்தால் போதும். இல்லை அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சிட்றேன். முன்னாடி வா. ஆனால் என் சவுக்கு பேசணும். சாதாரணமெல்லாம் சரி வராது. இந்த அதை குடிமகளை என் மகளுக்கு இல்லை. சரியா? என் மகளை சொன்னால் கேட்டுருவோம் தானே? அதனால் சொல்லி வச்சுருக்கேன். அதனால் என் சவுக்கு யாருக்கு பேசணுமோ பேசிச்சுன்னா பிரச்சனை சால்வ் ஆயிடும். உனக்கு எங்கே அடித்தா அங்கே வலிக்கணுமோ அங்கே வலிக்க. அதனால் நீ அதெல்லாம் பயப்படவே வேணாம். கருப்பை நான் இருக்கேன். 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். ஊருக்கு போகிறதுக்கு முன்னே ஒன்று இங்கேயே பகுதி சாப்பிட வச்சு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்று நீ வந்து கருப்பசாமி எனக்கு தாயின் தகப்பனா என்னையை காப்பாற்றி கொடுத்து குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நிம்மதி எனக்கு வாழ வச்சு கருப்பசாமி தான் எனக்கு காப்பாற்றணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நடவாசப்படியில் கட்டிடு. இன்னிலேருந்து எந்த பிரச்சனை நடக்கிறதுக்கெல்லாமல் அதை நான் பார்த்துக்கிட்டேன். வெயிட் பண்ணி பார்த்துப்போம். கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்த மகளை. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி நம்ம நினச்சது போல் பொருளாதார நெருக்கடி ரொம்ப நெருக்கடி ஆகிப்போச்சு. அதனால் குடுக்கல் வாங்கலையும் சிக்கலாக இருக்குது. அதனால் கருப்பசாமி ஒரு காலத்தில் உனக்கு நான் வேணுங்கிற சௌரியம் கொடுத்துருந்தேனே, கொடுத்ததான் இல்லையா? அப்போ நீ கரெக்டாக வச்சு பொழைச்சிருக்கணுமா இல்லையா? இதில் அகலக்கால் கொஞ்சம் போன மாதிரி என் கண்ணுக்கு தென்படுது. அதில் தான் இப்போ சிக்கலாகி போச்சு. அப்படித்தானாச்சு? அதான் சொன்னேன், நான் ஒரு காலத்தில் கொடுத்தேன். அதை கரெக்டாக கொஞ்சம் பயன்படுத்தி நம்மளுக்குன்னு ஒதுக்கி சரி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இப்போ இந்த சிக்கல் வருமா? அதனால் இப்போ யார்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதோ எல்லா கேள்வியும் கேட்குறோம். எல்லாத்துக்கிட்டும் இப்போ தலகுமிஞ்சு நிற்கிற சூழ்நிலை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மாறுது இல்லையா? அதனால் கருப்பசாமி 1 வருஷம் 6 மாதத்துக்கு உனக்கு உண்டான டைம் சரியில்லை. அப்படிங்கும்போது கருப்பசாமி உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நாளையிலிருந்து உனக்கு வருமானம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். அதனால் நீ என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்கிட்ட பேசினாலும் நிதானம் முக்கியம். சரியா? அதனால் பேசுகிறது இது சரியா அப்படின்னு ஒரு டைமுங்கிறது 2 டைம் யோசித்து மட்டும் பேசு. மற்றது எந்த பிரச்சனையும் இருந்தாலும் நான் கருப்பேன் சரி பண்ணி கொடுத்து பொருளாதார நெருக்கடி நாளையிலேருந்து இல்லாமல் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் அமைச்சு கொடுத்துறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது எனக்கு மாலை ஒரு பாட்டில் சுருட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட அடுத்த ஒரு 21 நாள்லேருந்து நீ கேட்டதோட பொருளாதாரம் வழக்கம் போல் புழங்கு. அப்படி அமைச்சு கொடுத்தா போதும். இல்லை இன்னொரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்குறேன் ஒரு 2.5 வருஷத்துக்குள்ளே. அதை வந்து நீ கரெக்டாக தக்க வச்சுக்கிட்டு அப்படின்னா நீ ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம். மீண்டும் மீண்டும் அடுத்த நிலைமைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது எல்லாமே ஜீரோ பண்ணிடக்கூடாது. சரியா? அதனால் அடுத்த ஒரு 21 நாள்லேருந்து பழைய நிலைமை அமைச்சு கொடுப்பேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு தாராபுரம் போயிடுச்சுப்பா. தாராபுரம். அப்படியா? சரி. அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து தக்க தண்டனையும் கண்ணுக்கு முன்னாடி தென்படலை. அதனால் மருத்துவ செலவும் இப்போ வர்ற மாதிரி தெரியுது. அதனால் ஹாஸ்பிட்டல் செலவு இல்லாமல் இந்த கார்த்திகை 30 வரைக்கும் தான் அந்த வலி குறையாமல் இருக்குது.
30க்கு மேலே படிப்படியாக குறைஞ்சிருண்டாமானே. அதனால் அதெல்லாம் பயப்படாது. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு அங்கே குணமாகும்போது தான் அங்கே பிரச்சனை கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன். உனக்கு தான் அதே மட்டத்தில் நிற்கிதுல்ல, என்ன ஆனாலும் சரி. 2ல் 1 பார்ப்பன்னு அங்கேயே நிற்கிறேன். இங்கே நான் என்ன ஆனாலும் நான் விட மாட்டேன்னு நானும் நிற்கிறேன். அதனால் ஒரு சிலதை பப்ளிக்லேயும் சொல்ல முடியாது. அதனால் இருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதோட உடல்நலம் உனக்கு சரியாயிடும், உனக்கு வேலை கிடச்சிடும். அதே மாதிரி வாரிசும் கருப்பம் கூப்பிட்டு கொடுத்துருவேன். அதனால் நீ பயப்படாமல் இருக்கக்கூட வர. எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடியும் முத்தூர் வச்சுப்பா. முத்தூர். அப்படியா, சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்தம்பா. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது எனக்கு தாயின் தகப்ப நான் கூட இருந்து எனக்கு நல்லபடியாக திருமணத்தை கருப்பசாமி தொலாவி பிடிச்சி நல்லபடியாக உனக்கு நான் அமைச்சு கொடுத்தா போதுமா? அப்படி தாண்டாமனே. எது போய் பார்த்தாலும் சரியாக மாட்டேங்குது. அப்படி மீறி சரியாக வந்தாலும் சரியான பதிலும் வர மாட்டேங்குது. அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு தொலாவி பிடிச்சிட்றேன். போய் காலில் விழுட்டுவோம். வர தை பிறக்கட்டும், சரியா? அதுக்குள்ளேயே 2 வரும். தை வர்றதுக்குள்ளேயே வந்து சரியாக வருமானு பார்ப்போம். தையுக்கு மேலே உனக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது, சரியா? வர ஆடி அமாவாசை வர்றதுக்குள்ளே நம்ம பொண்ணுக்கு பேசி முடிச்சிடலாம். உறுதி வாக்கு பேசுகிற அளவுக்கு நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன் வர ஆடி வர்றதுக்குள்ளே. அதனால் நான் தடுங்கள் நாளையிலேருந்தே கணக்கு தான், சரியா? உனக்கு எப்போ வந்தாலும் நீ பேசி முடிக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்துறேன். இதை மட்டும் யாரும் கைப்படாமல் வச்சுக்க. பாங்கா கொண்டி சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடுத்தணும்ப்பா அப்படின்னு இதை கொண்டுட்டு போய் நீ பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வரண்டாமானே. அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமையில் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இடமே விற்க முடியாமல் கருப்பசாமி நான் கஷ்டப்பட்டு கடனில் இருக்கிறேன் அப்படின்னு வந்து என் காலடி வந்து விழுந்தேன். அப்படி தாண்டாமானே. 60லேருந்து 65க்குள்ளே வித்தரலாண்டாமானே. நான் கருப்பசாமி கார்த்திகை ஜோதி வர்றதுக்குள்ளே உனக்கு அட்வான்ஸ் வாங்கிடுவோம் சொன்னேன் இல்லையா? அதனால் இப்போ 62 போய் காலில் விட்டோம். வேலை முடிச்சாச்சு. வேலை முடிச்சு 20 லட்சம் பணமும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படி இடமானே. அதே போல் கருப்பசாமி நம்ம இன்னொரு பக்கம் ஒரு இடம் பார்த்துருக்கோம். அதுதான் இப்போ நான் சொன்னேன், கார்த்திகை ஜோதிக்குள்ளே முடிச்சிடலாம். அதை நேற்று போட்டாச்சு அக்ரிமெண்ட். அதனால் அதில் கொடுக்க வேண்டிய கடனெல்லாம் கொடுத்துட்டு நம்ம எதிர்பார்த்தது போல் நம்ம தெற்கு போகக்கூடாது இடமான. என்ன பண்ணுறது? அதனால் தெற்கையும் மேற்கையும் போகக்கூடாது. இப்போயே முதல் சிக்கல் இருக்கிற. அதனால் வடக்கே கிழக்க பாரு, சரியா? உன்னோட பட்ஜெட்டுக்குள்ளே உனக்கு வீட்டோடவே கிடைக்க முடியாமானே, சரியா? அப்படி இல்லை எனக்கு காலி இடம் தான் வேணும் அப்படின்னா காலி இடமும் வாங்கிக்கலாம். இப்போ நீ போய் வாடகை வீட்டுக்கு தானே போகணும். நான் அதெல்லாம் கேட்கல. நீ கிரைய பண்ணு, மிச்சம் ஒரு 20 ரூபா வருங்களா? அதனால் கடனெல்லாம் கட்டிடு. அதனால் நீ வடக்க இல்லாட்டி கிழக்க போ, தெற்க மேற்க போகக்கூடாது, சரியா? நீ கேட்டதோடு உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்தேன். 2 பக்கம் பார்த்துட்டே இரு. நான் எந்த மாதிரி பார்க்கலாம், இல்லை காலி இடம் பார்க்கலாமா இல்லை வீட்டோட பார்க்கலாமா அப்படிங்கிறத வர ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நான் சொல்கிறேன், சரியா? அது வரைக்கும் பொறுமையாக இரு, சரியா? ஆனால் இப்போ நீ பார்த்துருக்கிற இடம் சரி வராது. அதே போல் 2வது பக்கத்துலேயே ஒரு பள்ளம் போகிற மாதிரி எங்கள் அண்ணுக்கு தென்படுது. பள்ளமாக இருக்கு இல்லையா? அதனால் அது சரி வராது ராமானே. அதனால் அதை விட்டுரு. அது எவ்வளோ கம்மியாக கொடுத்தாலும் சரி வேணாம், போய் காலில் விட்டுருவோம். அதனால் கருப்பசாமி நம்ம எதிர்பார்ப்பு போல் இருக்கிற கடனெல்லாம் கட்டி புண்ணியாவது நிம்மதியாக வாழணும், நல்லபடியாக கருப்பை வாழ வச்சு கொடுத்து 4 மிஷின் போட்டு தைக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும் இல்லை? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். சொந்த வீட்டில் போய் உட்கார்றதுக்கு தாண்டா வாய்ப்புமானே. அதனால் இப்போவும் இருந்தாலும் நீ கேட்டதுக்கு வேண்டி வழக்காடி பார்க்குறேன். அதனால் சொந்த வீட்டில் மிஷின் போட்டு தைக்கிற மாதிரி தான் உத்தரவாயிருக்கு. அதனால் ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு முடிவு பண்ணி சொல்கிறேன். எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடும், கூட வரம்பு. இப்போ எங்கே இருக்கா? எப்போ போவேன்? இந்தா அதை தனியாக வச்சுக்க. யாரோ ஒரு ஆள் ஒன்று அவள் வீட்டுக்கு கட்டி விட சொல்லிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. எந்த இடத்துல இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறம்போ, கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பல்லேகவண்டம்பாளையம் போயிடுச்சுப்பா. பல்லேகவண்டம்பாளையம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மகளை. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி எவ்வளோ நாள் லீவில் வருவேன்? அப்படியா? தை கடைசி ஆகிறதுக்குள்ளே உனக்கு நான் பொண்ணுக்கு
நான் தொலாவி பிடிச்சிறேன். அதுக்கு உண்டானது நீயும் முயற்சி எடுறாமானே. முயற்சி எடுத்து அப்படின்னா நம்ம கேட்டது போல் சீக்கிரமாகவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. அதே மாதிரி தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது வர்ற மாசி மாதம் வரைக்கும் ஒரு மந்தமான நிலைமையில தான் இருக்கும். இருந்தாலும் தடங்கள் இல்லாமல் நீ செய்கிற வேலையில் அப்படியே செய்யலாம், எந்த சிக்கலும் வராது. அதனால் கடை போடுறதுக்கும் தடை வராது. கடை பக்கத்தில் இருக்குல்ல, அதில் நாளாக மட்டும் இதை அறுத்து போட்டுரு. தடை இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து நீ கேட்டது போல் அந்த தொழிலும் நீ நினைக்கிற தொழிலையும் எந்த இடைஞ்செல்லாம் கருப்பை காப்பாற்றி கொடுத்து எல்லாரும் போல் அமைச்சு கொடுத்துறேன். இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். அதை பாங்காக வச்சுக்க. இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை நாளை அறுத்து போட்டுரு. நாளை அறுத்து போட்டுட்டு எனக்கு எந்த இடைஞ்சல் இருந்தாலும் கருப்பசாமி தான் பார்த்துக்கணும். அதனால் தடை வந்துக்கிட்டே இருக்குது கடை வேலை நடக்கிறதுக்கு. அதனால் இதை மட்டும் சிக்கல் எல்லாம் பண்ணி கொடுத்துருன்னு சொல்லி பண்ணிடு. நீ கேட்டது போல் நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் அமாவாசை அன்னைக்கு எனக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு வந்துடு. நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி சீக்கிரமாக பொண்ணை கண்ணில் கட்டிடுறேன். கூடவே வரம்போ. அப்படியா? அதுக்கு உண்டான வழி நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி அதுக்கு ஒரு பிரச்சனையும் உருவாக்கி அபிம்பக்கம் உருவாக்கி உனக்கு தேடி வர்ற மாதிரி அமைச்சா போதும் இல்லை. அதுக்கு மட்டும் 4 நேரமும் உனக்கு வர்றான். அமாவாசைக்கு சொல்லிடுறோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து போக்கியத்துக்கு பணம் கொடுத்துருக்கான். அதனால் கருப்பசாமி எப்படியாவது எனக்கு வாங்கி கொடுத்துடணும். அப்படி தானே மன கேட்டால் பல சிக்கல் இல்லாட்டி கொடுக்க முடியாதுங்கிற அளவுக்கு எல்லாம் பேசி வருது இல்லையா? அதனால் கருப்பசாமி வந்து தை மாதம் வரைக்கும் பொறுமையாரு. அதனால மாற்றி விட்டுட்டு உனக்கு நான் வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்து விட்டுருவேன். அப்படி அமைச்சா போதும்ல. போய் காலை வந்துடுவான். நீ கேட்டதையும் கொடுக்குற மாதிரி அவன் வச்சுக்கிட்டே இல்லைங்கிறானே, கொண்டுட்டு போய் சிக்க வச்சுட்டான். அப்படித்தானே? அதனால் போக்கியத்துக்கு இன்னொரு ஆள் வருவேன் தை மாதத்துக்குள்ளே. நான் தான் சொல்கிற மாதிரி தெரியும். அதனால தான் இப்போ நானே சொல்கிறேன். சரி இல்லைங்கிறதால உன்னையவே மாற்ற சொல்லியிருக்கேன். அதனால் வேறு ஆள் அதுக்குன்னு ஒருத்தர் வருவேன். வரும்போது கையில் பணத்தை மாற்றி விடும்போது உங்கள் கையில் வந்துடு பணம். உனக்கு சரியில்லைன்னு நீ ஏன் சொல்கிற? உனக்கு யார் வந்தால் உனக்கு என்ன? உனக்கு தேவை பணம் தானே. உனக்கு கொடுத்த பணம் வரையில் வர வரைக்கும் நான் கருப்பசாமி உனக்கு பாதுகாப்பு இருக்கேன். இருந்து நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு அதே போல் குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்ச போதும் இல்லை. இடத்த மாற்றினா தான் திருமணமே நடக்கும். அதனால் இடத்த மாற்றிடுவோம். அதுக்கப்புறம் திருமணத்துக்கு நான் சொல்கிறேன். சரியா? இந்தா இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். இது உன்னோட யாருக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. இதை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் வச்சுக்க கட்டி விட்டு நான் கருப்பசாமி மனசை மாற்றி ஒரு நல்ல ஆளாக வர்ற மாதிரி பண்ணுறேன். அவன் என்கிட்ட பணம் வந்ததையும் உனக்கு மாற்றி விட்டுருவேன். நான் தான் மாற்றி தரேன்ல. தகரியமாக போனால் கூட வரும். அந்த இடத்த மாற்ற வரைக்கும் நீ எதுவுமே புது முயற்சி எடுக்க வேண்டாமானே. நான் பார்த்துக்கிறேன். நான் தான் சொல்லிட்டு எல்லா பிரச்சனையும் வரும். இப்போதைக்கு பிரச்சனை வர்றதுக்கு பாதுகாப்பு கொடுத்துருவேன். கட்டி விட்டு கூடவே வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி இது மெடிக்கல் சம்மந்தப்பட்ட வேலை. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான்னு. குடும்பத்தை போய் பார்த்ததில் நியாயமாக சரி வராதான். நான் போய் பார்த்துட்டு வந்ததில் நியாயமாக அது சரி வராது. அதனால் இதுக்கு வேறு மாதிரி தான் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டதை போல் உனக்கு சீக்கிரமாக ஒன்று போனாத்தியா ஒன்று வரணும்னு இருந்தால் அது விடாது. அதனால் அதுக்கு உண்டான ஏற்பாடு உனக்கு நான் பண்ணி கொடுத்துறேன். சரியா? ஆக மொத்தம் வந்து சம்மதிக்க வச்சா போதும்ல. அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்துருவேன். கருப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் இதில் வெல்டிங் சம்மந்தப்பட்ட வேலையாம். இதில் வெல்டிங் சம்மந்தப்பட்ட வேலை அப்படித்தாப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். இப்போ இருக்கிற இடமும் பெருசாக ஒரு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதனால் தைரியந்து மாசி மாதம் மாற்றுற மாதிரி ஒரு வாய்ப்பு வரும். அதனால் ஒரு மாசி மாதத்து வரைக்கும் அங்கேயே போய் இருக்கலாம். ஒன்று. இரண்டாவது வந்து போய் பார்த்தோம் அப்படின்னா தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது ஜீரோவில் இருக்கும். அப்படி தானே மன? அதனால் எல்லாத்துக்கிட்டும் கெட்ட பேர் ஆகி கடனும் ஆகி வெளியில் வந்துட்டோம். அதனால் இவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டணுமா இல்லையா? அதனால் கருப்பசாமி ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுக்கலாம் அப்படின்னு போய் பார்த்தேன். பார்த்ததில் கருப்பசாமி வந்து ஆமாப்பா ஒன்று குறைவாக இருந்துச்சு. அந்த குறையும் போய் நீ நிரப்பிட்டு வந்துட்டில்ல. நான் மொத்தம் 7, அதில் 6 வந்துச்சு, 1 வரல. இது மட்டும் எதுக்கு பெண்டிங்காக இருக்குது
அப்படின்னு 7 நப்பிட்டோம்ல. அதே மாதிரி உன்னோட கஷ்டம் இன்னையோட தீர்ந்துருச்சு. அதனால் ஆளுக்கு 3 கனி கொடுக்குறேன். பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இன்னையோட கஷ்டமும் தீர்ந்துருச்சு. வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோட திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நிரந்தரமான வேலை, ஒரு 3 மாதத்துக்கு சம்பளத்துக்கு போகிற மாதிரி. அதுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் நம்மளே பொருள் எடுத்து நம்ம செய்கிற அளவுக்கு ஆர்டரும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து, நாளைக்கே உனக்கு ஆர்டரை வந்தால் நீ செய்யிருக்கண்ணே செய்யலாம்ல. அந்த மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் கருப்பை உனக்கு நிம்மதியாக வாழ வச்சு கடன்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடுறேன். அவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காட்டுற மாதிரி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே மாதிரி சொந்த வீடு அப்படிங்கும்போது அடுத்த ஒரு 13 மாதம் போதும் மேடம்மானு, நம்ம நாளில் இல்லை, 13 மாதத்தில் நம்ம லோன் போட்டு வாங்குகிறோம். அந்த மாதிரி கருப்பசாமனுக்கு உருவாக்கி கொடுத்துறேன். 2 பேர் ஆளுக்கு பகுதியை சாப்பிட்டேன்னு ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. நான் கருப்பசாமி இன்றைக்கே உன் படிவாசலுக்கு வந்துடுறேன். 3 மாதத்தில் சொந்த வேலை ஆரம்பிச்சிடலாம். கூடவே வரம்போ ஜாந்தா ஒருப்பா கருப்பசாமி மறுபடி கோபி வச்சுப்பா. கோபி சரிப்பா, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி, மார்கழி 10ஆம் தேதிக்கு மேலே அப்படியே பொண்ணு ஒவ்வொன்றா வர ஆரம்பிச்சிடும். சரியா, நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பிடிச்சி பண்ணிவிட்டு என்னை பார்க்கணும். அதே மாதிரி சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே ஃபைனல் பண்ணிடலாம், உறுதி வார்த்தையே பேசிடலாம். சரியா, அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு இல்லாட்டி இடையில எனக்கு மாலை பாட்டில் கொண்டாந்து கொடுத்துட்டு போயிடணும். நீ அதே போல் என்கிட்ட கனியும் வாங்கிட்டு போயிடு. வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்து அதே போல் நல்லபடியாக அவனுக்கு நான் தொலாவி பிடிச்சி கட்டி வச்ச போதும்ல, நான் கருப்பசாமி அவனுக்கு உருவாக்கி தருவான். இதை கொண்டுட்டு போய் மகனை கொடுத்துரு. இதை கொண்டு போய் நீ பாங்கா வச்சுக்க. நாளையிலேருந்து வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் அமைச்சு தரப்போம். அம்மாவாசிக்கு என்னை பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் எந்த ஊர்லேருந்து வந்திருக்க? சரவணம்பட்டி. எந்த ஊருக்கு சேர்ந்தது? அப்போ கூப்பிட்டா வரணும்ல. அப்போ சரவணம்பட்டியில் இந்த டோர் நம்பரில் நீ குடியிருக்குன்னு கூப்பிட்டா தான் வருவியா? கோயம்புத்தூர்னா வரணும். நேற்றே வந்துட்டு போயிட்டு இருந்தால் மறுபடியும் இப்போ திருப்பி 2வது கூப்பிட்டு, இல்லாட்டி தூக்கி வீசிட்டு போயிடுவேன். அதனால் கருப்பசாமி எனக்கு உடல்நலை சரியில்லை, அப்படித்தானே? அதனால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதனால் நிம்மதி இல்லாத இருக்கும். சரியாக தூங்க முடியல, சரியாக சாப்பிட முடியல. அதனால் கால் வலி, எனக்கு வேதனை மேலே வேதனை. அதனால் எந்த மருத்துவத்துக்கு போனாலும் பெருசாக ஒரு மாற்றம் எதுவும் கிடைக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு இன்னிலிருந்து படிப்படியாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி 3 நாளைக்கு கனி கொடுத்து விட்றேன். வியாழன், வெள்ளி, சனி. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா? சனி, ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலே கருப்பசாமி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வரும்போது எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. வரும்போதே கொஞ்சம் குறைஞ்சிரு கால்வலி. சரியா, வரும்போதே குறைஞ்சிரும். 4 மாதம் முழுசாக முடியறதுக்குள்ளே 3/4 சரி பண்ணிவிடலாம். 1/4 அப்பப்போ கொஞ்சம் வலி இருக்கும். அது எந்த பிரச்சனையும் தொந்தரவு இல்லாமல் கருப்பை அமைச்சா போதும்ல. கூடவே வரம்போ கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா. பெருமாநல்லூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி சரிப்பா, வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்போது ஒரு 5 வகையான ஒரு பூ ஒரு மாலையில் கட்டியிருக்கணும். 5 வகையான பூ கட்டியிருக்கணும். எனக்கு ஒரு மாலை, அந்த மாதிரி ஒரு மாலை வாங்கிக்க. எனக்கு ஒரு பாட்டில் சுட்டு வாங்கிட்டு வா. நீ கேட்டது போலயே கருப்பசாமி ஆடி முடிஞ்சு ஆவணி மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு நான் பொண்ணு தொலாவி நல்லபடியாக கருப்பசாமி திருமணத்தை பண்ணி கொடுத்தா போதுமா? போதுமா போகணுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. ஆடி இருந்து ஆவணி வர்றதுக்குள்ளே திருமணம் முடிஞ்சிடும். அதை பற்றி நீ பயப்படவும் வேணாம், கவலைப்படவும் வேணாம். இப்போ திசையை பார்த்தோம்னா டைம் ஆகும் மகளே. அதனால் 4 பக்கமும் உனக்கு சரியாக வர்ற மாதிரி வேணால் அமைச்சிடலாம். இருந்தாலும் மேற்கு திசையில் பார்க்க வேணாம். நீ இருக்கிற இடத்துலேருந்து மேற்க மட்டும் வேணாம், மற்ற 3 பக்கம் எங்கே வேணாலும் பார்க்கலாம். சரியா, 3 கனி கொடுத்துட்டு போகிறேன். ஒன்றை கொண்டுட்டு போய் உன் மகனுக்கு கொடுக்க முடியுமா? பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிடு. ஒன்றை கொண்டுட்டு போய் உனக்கு உடல்நலை சரியில்லாமல் இருக்குது, தொந்தரவு பண்ணுது இல்லையா? அதை கொண்டு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நாளையிலேருந்து உனக்கு படிப்படி உனக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன். அமாவாசை பௌர்ணமிக்கு எங்கே சுற்றினாலும் உனக்கு திருமணமாக வரைக்கும் எனக்கு கொண்டாந்து மாலை பாட்டில் கொண்டாந்து கொடுத்துடணும். அமாவாசை பௌர்ணமிக்கு இப்போ வர்ற ஞாயிற்றுக்கிழமை நான் சொன்னதை கொண்டாந்து கொடுத்துருவேன். கூட வரம்போ கருப்பசாமி மறுபடியும் சென்னை வச்சுப்பா. சென்னை கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்துட்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் ஒருத்தன் பேச்சுவார்த்தை கூப்பிட்றானா?
அப்படி தானே பேசலாம். சரியா? ஆக மொத்தம் அதுவும் நீ எந்த முடிவு எடுத்து சாதகமாக பேசணும்னு நினச்சி போகிறையோ உன்னோட காரியம் ஆயிரும். அப்படி அமைச்சா போதுமில்ல, அது ஒரு பக்கம் ஆயிரும். இரண்டாவது, பசங்களை திருத்தணும். இந்த மாதம் 30 முடியட்டும். சரியா? அதுக்கப்புறம் தான் உனக்கு உண்டான முடிவே நான் எடுப்பேன். அதனால மார்கழி பிறந்ததுலேருந்து 2 தேதியிலேருந்து உனக்கு படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனை மாற்றி கொடுத்து ஓரளவுக்கு எல்லாம் சரி பண்ணி கொடுத்துறேன். அதே மாதிரி அவனுக்கு உண்டான லைஃப் அமையறதுக்கு உண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலில் விழுந்துட்டு ஓடும். அதே போல் கருப்பசாமி நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக காப்பாற்றி எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்து வியாபாரமும் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்து கேஸ் நம்மளுக்கு சாதகமாக தீர்ப்பாகிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமா? நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை ஒன்றை பகுதி நீ சாப்பிட்டு ஒன்றை தேய்ச்சி குளிச்சிடணும். ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டதோட போகிற காரியம் எல்லாம் சரியாயிடும். அதே மாதிரி வாரிசு ஒரு டைம் வரும்போது கூட்டிகிட்டு வா. வாரிசுன்னு உன் பேரனா, அதை மட்டும் கூட்டிகிட்டு வா. நான் அடுத்த டைம் 2வது டைம் நீ வரும்போதே மாற்றத்தை கருப்பு கொடுத்துறேன். சரியா? அப்படியா? 4 கனி கொடுத்துட்டு போகிறேன், வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. பகுதி சாப்பிட்டு நீ தேய்ச்சி குளிச்சிரு. மார்கழி 2லேருந்து நம்ம நினைக்கிறது அத்தனையும் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடும். நாங்கள் அரிப்பம் கூடவே வரும்போது இந்த ஒருப்பா கருப்பசாமி மறுபடி பூந்துரை வயிற்றுப்பா. பூந்துரை என் மகன் குடியும் குடித்தனமாக இருக்கிறானா? அப்படித்தானே? சம்பாதிக்கிற காசில் வேறு பக்கம்தான் போகுது. நான் போய் பார்த்துட்டு வந்தேன், நீ சொல்லு. அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி எப்படியாவது திருத்தி கொடுத்து நம்ம குடும்பம்னு நம்மளுக்கு திரும்பி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கினா போதுமா? போய் காலைல வந்துட்டோம். அதே போல் நான் கருப்பசாமி உனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் கணவரை முழுசாக குடிக்கிறது நிப்பாட்டி, தேவையில்லாத ஒரு சாவகாசங்களை அதையும் நிப்பாட்டி கொடுத்து எல்லாரும் போல நம்மளை மாற்றி சரி பண்ணி கொடுத்தா போதுமா? கிட்டவா வர்ற சித்திரை மாதம் வரைக்கும் தேவையில்லாமல் எதுவும் வாய் கொடுத்தக்கூடாது. சரியா? நான் கருப்பசாமி உனக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதோடு உனக்கு சீக்கிரமாக மாற்றி உனக்கு முடிச்சு கொடுத்துறோம். கருப்பசாமி மறுபடி பூசாரி விளையம் போயிடுச்சுப்பா. பூசாரி விளையம். ஆமாப்பா. அப்படியா? உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்தல கருப்பசாமி தை 7ஆம் தேதி வரைக்கும் தான் நைய நசுக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடலாம். சரியா? யாருக்கும் உடம்பு தொந்தரவு எதுவும் வராது. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். சரியா? நான் தான் சொன்னேனே, உனக்கு வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கே போன 30 நாள் ஆகிப்போச்சு. சரியா? அதனால் எல்லாம் கெட்டதெல்லாம் வெளியேற்றியாச்சு. நம்ம நினச்சது போல் நான் சொன்ன டைமுக்குள்ளே உனக்கு படிப்படியாக உனக்கு சரியாகி வந்துடும். உனக்கு அப்பப்போ தானே இப்போ தொந்தரவு பண்ணுது. அப்படி தானே? அப்பப்போ தொந்தரவு. உன் வீட்டுக்காரே நான் கொடுத்தா கணித்தி குடிக்க மாட்டேன். அப்படி தானே? அப்போ நான் தான் சொல்கிறேன், போய் பார்த்துட்டு வந்தேன். அதனால் நீ லெமன் சாப்பாடு செஞ்சு கொடுத்துரு. சரியா? ஆக மொத்தம் எப்படியோ சரி பண்ணி கொடுத்துரு சாமி அப்படின்னு சொல்லி உள்ளுக்கு கொடுத்துரு. அதே மாதிரி எல்லோரும் ஜூஸ் ஓட்டு குடிச்சிரு. லெமன் ஜூஸ் ஓட்டு குடிச்சிடணும். கேட்டதோட நோய் நொடி இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். இன்னொரு கனி கொடுத்து விட்றேன். இதையை புழிஞ்சு பூண்டு இவ்வளோ எடுத்துக்க, அதையும் நல்லா அரைச்சிடும். இதையும் அதையும் புழிஞ்சு கலக்கி ஏகமாக வீட்டை சுற்றி அலண்டப்ப அவுட்ரு ஃபுல்லாக தொலைச்சி விட்டுரு. உங்கள் கண்ணுக்கு தெரியாமல் கருப்பசாமி மாற்றி அமைச்சு கொடுத்துறேன். இன்னி வர்றதுக்கு இல்லாமல் பண்ணினா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். போ. எல்லாத்துக்கும் கருப்பை நான் காவல் இருக்கிற மாதிரி, நீ கவலைப்படாமல் போ. அடுத்த வாரம் என்னை பார்த்துட்டு போ. நீதான் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கீங்களா, வெள்ளிக்கிழமைக்கு வந்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கீல்ல? பண்ணிக்கிறீ இல்லையா? அதே மாதிரி அடுத்த வாரம் என்ன வெள்ளிக்கிழமைக்கு பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி கவுந்தப்பாடி வச்சுப்பா. கவுந்தப்பாடி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எப்படியாவது நம்ம பார்த்து வச்சுருக்கிறது ஒன்று அமையுமா? அதனால் இப்போ 2வது பார்த்துருக்குறோம்ல, அதில் அமைகிறதுக்கு ஒரு சில வாய்ப்பெல்லாம் இருக்குதுடாமானே. 2வது பார்த்ததில் ஒரு வாய்ப்பு அமைக்கிறதுக்கு போய் காலைல வந்துட்டு ஓடும். அதனால் கருப்பசாமி நம்மளுக்கு தொழில் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் நிரந்தரமாக தொழில் எதுவுமே இல்லை. அதனால் தொழிலும் அடுத்த வாரத்துலேருந்து உனக்கு சரியாகி அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் பொண்ணுக்கும் சீக்கிரமாக நீ தைக்குள்ளே முடிஞ்சிருமான்னு பார்க்குற. அதானே? தைக்குள்ளே முடிகிற மாதிரி நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். சரியா? வர ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போகணும். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு வரணும்? போக போக தூக்கம் வந்துடுது. வருது இல்லையா? அதுக்கு மட்டும் உத்தரவு அப்போ ஞாயிற்றுக்கிழமை தான். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்த்துட்டு போ. அதுக்கு உண்டான முடியும் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன்டாமானே. அதனால் இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நான் சரி பண்ணி தந்துடுறேன். போ.
வந்துடுது. உன்னி வராது, நான் பார்த்துக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருக்கு. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சு பார்த்து திருப்பூர். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் தப்பு எது நியாயம் எது, நான் கருப்பசாமி உனக்கு நியாயம் கரெக்டாக சொல்ல வச்சு நீ கேட்டதோட மன உளைச்சல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்து உனக்கு நல்லபடியாக வாரிசு உனக்கு அமைச்சு கொடுத்து அப்படி அமைச்சா போதும் இல்லை. யார் என்ன நினச்சாலும் சரி, யார் எந்த மாதிரி தப்பான முடிவுக்கு போனாலும் சரி, எதை பற்றி நீ கவலைப்பட வேணாம். உனக்குள்ள பிரச்சனை தீர்ந்தால் போதும்ல. நான் மறைமுகமாக சொல்லியிருக்கேன், அப்படித்தானே? உனக்குள்ள உன் பிரச்சனை தீந்துடும், நீ எதுவுமே கவலைப்பட வேணாம். 2 கனி கொடுக்குறேன். ஒன்றை சரி பகுதி ஆளுக்கு பகுதி சாப்பிட்றணும், ஒன்றை கொண்டு கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நிலவாசப்படியில் கட்டிடு. நீ கேட்டது போலயே கருப்பசாமி அடுத்த ஒரு 90 நாள் இருந்து அதில் நீ நினச்ச பிரச்சனை 90 நாள்லேயே முடிச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பம் கூட விரும்பும். கருப்பசாமி மறுபடி கணபதி பாளையம் போயிடுச்சுப்பா. கணபதி பாளையம் உன் குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ கடன் அப்படிங்கிறது பெரும் பிரச்சனையாக இருக்குது, அதானே? இப்போ நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அமௌண்ட்டு கொஞ்சம் குறையிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? கட்டாயம் லோன் வாங்கி ஆகணுமா கடன்? சரி, போய் காலைல வந்துட்டு அதையும் பார்த்துட்டு இருந்தார். என் கண்ணுக்கு சிக்கிற மாதிரி கடனுக்கு ஒன்றுமே சிக்க மாட்டேதடமானே. அதனால் கருப்பசாமி வேறு ஏதாவது பக்கம் வச்சு அவர் முடிவு வருமா அப்படின்னு போய் பார்த்தேன். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாக இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேலே என்னை வந்து பார்த்துட்டு கனி வாங்கிட்டு போ. ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே எனக்கு ஒரு தீர்வு சீக்கிரமாகவே கொடுத்துட்றவான். உனக்கு ஆக மொத்த கடன்லேருந்து வெளியேற்றி விட்டால் போதும்ல. நான் கருப்பசாமி அமைச்சு தருவான். இதை 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. சீக்கிரமாகவே உருவாக்குறதும் உருவாக்கி விட்டுருவேன். அதனால் நீ ஒன்றும் பயப்பட வேண்டாம். அப்படியா? இந்த நான் கருப்பசாமி உனக்கு கூடவே இருந்து நான் காப்பாற்றி கொடுத்துருவேன். ஆளுக்கு 1 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும், கூடவே வரம்போ. ஆமாம், கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அதனால் கல்குவாரிக்கு வந்து லைசன்ஸ் வேணுமா? கல்குவாரிக்கு லைசன்ஸ் அப்படித்தானே? அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் பார்த்தேன்டாமானே. வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே ஆஃபீஸரோட பேசணும்னா லைசன்ஸ் வர்றதுக்குள்ளான வாய்ப்பு நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நம்ம தொழில் அப்படின்னு போய் பார்க்கும்போது அந்த தொழிலும் உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுத்து, அதே போல் கருப்பசாமி வியாபாரத்துக்கு அப்பப்போ போகிறோம், அதுலேயும் உனக்கு தடுங்கல் இல்லாமல் இருந்தால் போதுமா? போய் காலையில் வந்துட்டு வா. அப்படியா? சரி, எந்த இடைஞ்சலும் வராதுராமானே. உனக்கு நீ போகிற தொழில் எல்லா காரியமும் உனக்கு வெற்றியாயிடும். அதே போல் நான் கருப்பம் காப்பாற்றுறோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்க்கணும், கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு எந்த இடைஞ்சல் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் எனக்கு கருப்பம் காப்பாற்றி தரணுமா? அப்படியா? அதனால் உடல்நடை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேது. அதனால் 3 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும்டாமானே. எனக்கு மெயினான தொழிலே அந்த அன்னைக்கு மட்டும்தான், அதுலேயே கை வச்சு என்ன பண்ணுறது? அப்படி தானே? அதனால் ஞாயிற்றுக்கிழமை நீ கேட்டதுக்காட்டி அதுக்கு விட்டுட்டேன். வியாழக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் வாங்கிட்டு வா. அது வரைக்கும் கனி கொடுத்துட்டு போகிறேன். 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. வீடு கட்டாயமாக வாங்கி கொடுத்துருவேன். வீடு வாங்கணும், நம்ம லட்சியம் ஜெயிக்கணும், அப்படி தானே? அதனால் அதுக்கடையில் இப்போ உடம்பு தொந்தரவு வேறு. அதனால் வீடு கட்டாயம் வாங்கி கொடுத்துருவேன். மொதல் உடம்பு தொந்தரவு சரி பண்ணிடுவோம், அடுத்தடுத்து பண்ணி கொடுத்துடலாமா? இதை 5 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். நீ கேட்டது போலயே 5 நாள் கழிச்சு என்னை வந்து பார்க்கும்போது உடம்பு தொந்தரவு இல்லாமல் உனக்கு பகுதி சரியாயிடுச்சு அப்படின்னு நீயே சொல்லிடுவேன். அதே மாதிரி இடம் வீடு எப்போ நமக்கு அமையும் அப்படின்னு போய் பார்த்தோம் அப்படின்னா, சரிப்பா வர்ற என் திருவிழா வரைக்கும் பொறுமையாக இருக்கு. ஆடி மாதம் வரைக்கும் அதுக்குள்ளே முழுசெல்லாம் சரி பண்ணிடுவோம். ஆவணி மாதம் நீ நினச்சது போல உனக்கு வீடு அமைச்சு கொடுத்தா போதும் இல்லை, நான் அமைச்சு கொடுக்குறவா. இதை கொண்டுட்டு போய் கல்லாப்பட்டியில் வச்சிட்றமானே. உன் மகன் இப்போ இருக்கானா இல்லையா கூட வீட்டில்? சரி, சாம்பாரில் வந்து இதை மட்டும் புழிஞ்சு விட்டுரு. எல்லோரும் சாப்பிடணும், ஆனால் அவனும் சாப்பிடணும். எனக்கு தெரியாது, திருத்தி எந்த சண்டை இல்லாமல் உனக்கு நான் அமைச்சு தர மாட்டேன், சாப்பிட்ற மாதிரி உருவாக்கி தரேன். அதனால் சாம்பாரில் மட்டும் புழிஞ்சு விட்டுரு. கண்டிப்பாக மனசை மாற்றி கொடுத்துறேன். அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்துருக்கோம். கருப்பசாமி மறுபடி பூண்டி வச்சுப்பா. பூண்டி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, என் பொருள் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அந்த பொருளுக்கு உண்டான வழி என்னன்னு தெரியல. நம்மளும்
சந்தேகப்பட்ட ஆள் கூட பேசி பார்த்துட்டோம், அது சரியாக வர்ற மாதிரி என் கண்ணுக்கு தென்பட மாட்டேது, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி உனக்கு பொருள் தேடி தொலாவிட்டு வந்து கொடுத்தா போதும்ல, போய் காலில் வந்துட்டோம். அப்படியா? நீ சந்தேகப்பட்ட ஆளும் கூட இருக்குது, அது போக இன்னொரு ஆளும் இருக்குது. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் கண்டுபிடிச்சி கொடுத்து சிக்கல் எல்லாம் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, சரிப்பா ஞாயிற்றுக்கிழமைக்கு வரணும், உன்னை கொண்டு 4 அறுத்து போட்டுரு, உன்னை கொண்டு உன் நிலவாசப்படியில் வச்சுருக்க. நீ கேட்டதோட எப்படியாவது எனக்கு நகையை கண்டுபிடிச்சி கொடுத்துடணும், நகை தானே கண்டுபிடிச்சி கொடுத்துடணும் அப்படின்னு என் பேரை சொல்லி நீ அங்கே வச்சிரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு இதுக்கு தீர்க்கமான உனக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கூடவே வரம்பு.